வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். செல்வ வளம் தரும் வல்லக்கோட்டை முருகன் கோவில். காஞ்சிபுரத்திலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும், ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் வல்லக்கோட்டை திருத்தலம் உள்ளது. பகீரதன் என்னும் மன்னன் இலஞ்சி என்னும் தேசத்தில் உள்ள சலங்கொண்டபுரம் என்ற நகரை சிறப்புடன் ஆட்சி செய்து வந்தான். அந்த மன்னனை காண ஒருமுறை நாரத முனிவர் வந்திருந்தார். ஆனால் தான் சிறப்பான ஆட்சியை வழங்கும் சிறந்த அரசன் என்னும் ஆணவத்தில் இருந்த மன்னன் நாரதரை மதிக்காமல் அவமதித்து அனுப்பி வைத்தான். இதனால் கோபம் கொண்ட நாரத முனிவர் அருகில் இருந்த காட்டிற்கு சென்றார். அங்கு வழியில் கோரன் சந்தித்தார். அவன் பல தேசங்களுக்கு திக்விஜயம் செய்து வந்திருந்தான். அவனிடம் பகீரத மன்னன் தன்னை யாரும் வெல்ல முடியாது என்ற ஆணவம் கொண்டுள்ளான். நீ அவனை வெற்றி கொண்டால்தான் உன்னுடைய திக்விஜயம் முழுமை பெற்றதாகும் என்றார் நாரதர். இதையடுத்து கோரன் பகீரத மன்னன் மீது போர் தொடுத்து அவனை தோற்கடித்தான். பகீரத மன்னன் தனது ஆணவத்தால் நாட்டையும் செல்வங்களையும் இழந்து காட்டிற்குள் சென்றான். அங்கே அவனுக்காக காத்திருந்தார் நாரத முனிவர். அவரது காலில் விழுந்து தன் தவறை எண்ணி வருந்தி மன்னித்து அருளுமாறு மன்றாடினான். நாரதர் மனம் இறங்கி, துர்வாச முனிவரிடம் சென்று முறையிடு, உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்று ஆசி கூறி அனுப்பி வைத்தார். பகீரதனும் துர்வாச முனிவரிடம் சென்று நடந்ததை கூறி மனம் வருந்தினான். தனக்கு நல்வழி காட்டுமாறு வணங்கி நின்றான். துர்வாச முனிவர் பகீரதனுக்கு சில உபதேசங்களை செய்தார். அதன்படி வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து அழியாத பேறு பெற்றான். பகீரதன் வழிபட்ட சிறப்புக்குரிய ஆலயமே வல்லக்கோட்டை முருகப்பெருமான் திருக்கோவில். வள்ளி தெய்வானை உடனாய கோடையாண்டவர் என்ற பெயரோடு இங்கு இறைவன் காட்சியளிக்கிறார். பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் தம்மை வேண்டி வரும் பக்தர்களுக்கு தீவினைகளை அகற்றி நல்வினைகளை வழங்கும் அபயகரத்துடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான். இங்கு வஜ்ர தீர்த்தம் உள்ளது. இது இந்திரனால் அமைக்கப்பட்டது. பகீரதன் விரதமிருந்து விமோச்சனம் பெற்ற நாள் வெள்ளிக்கிழமை. எனவே இங்கு வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. 7 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும், சகல நன்மைகளும் பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வல்லன் என்ற அசுரனின் கோட்டையாக இந்த பகுதி இருந்தது. அந்த அசுரன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான். இதையடுத்து தேவர்கள் முருகப்பெருமானிடம் சென்று முறையிட்டனர். முருகப்பெருமானும் தேவர்களின் துயரை துடைக்க எண்ணினார். அதன்படி அசுரனை அழித்து அவனுக்கு முக்தி அளித்தார். மேலும் அசுரனின் வேண்டுகோளின்படி இந்த ஊர் வல்லன் கோட்டை என்ற சிறப்பு பெறும் என்றும் அருளினார். அந்த வல்லன் கோட்டையை தற்போது வல்லக்கோட்டை என்று மருவி உள்ளதாக கூறுகின்றனர். அருணகிரிநாதர் தல யாத்திரையாக பல ஆலயங்களுக்கு சென்று வந்தார். திருப்போரூர் முருகனை தரிசித்த அவர் அன்றிரவு அங்கேயே தங்கினார். காலையில் திருத்தணி முருகனை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணியபடியே உறங்கினார். அப்போது அவரது கனவில் தோன்றிய முருகன் கோடை நகர் மறந்தனையே என்று சொல்லி மறைந்தார். மறுநாள் காலையில் எழுந்த அருணகிரிநாதர் கனவில் தோன்றிய முருகப்பெருமானை நினைத்தபடி திருத்தணி செல்லும் வழியில் வல்லக்கோட்டை திருத்தலம் சென்று அங்குள்ள இறைவனை தரிசித்தார். மேலும் அந்த முருகப்பெருமானின் மீது 8 திருப்புகழ் பாமாலை பாடி மகிழ்ந்தார். 1200 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் இக்கோவிலின் மூலவர் வல்லக்கோட்டை முருகன் திருவுருவம் 7 அடி உயரம் உள்ளது.
இந்தியாவில் அமைந்துள்ள முருகன் திருவுருவச் சிலைகளில் இதுவே உயரமானதாகும். முருகனின் இரு புறங்களிலும் வள்ளி தெய்வானை உள்ளனர். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமில்லை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை என்றெல்லாம் பலவாறு முருகப்பெருமானை பக்தர்கள் போற்றி வணங்கி வருகிறார்கள். வாழ்விற்கு வேண்டிய அனைத்து செல்வங்களையும் வழங்குபவர் முருகப்பெருமான். எத்தனையோ ஊர்களில் அவருக்கு திருக்கோயில்கள் உள்ளன. இந்த வல்லக்கோட்டையில் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் திருக்காட்சி தருகிறார் சுப்பிரமணிய சுவாமி. வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு இழந்த செல்வங்களை பகீரதன் மீண்டும் பெறுவதற்கு திருவருள் புரிந்த வல்லக்கோட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்து வழிபட்டால் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறலாம் என்பது ஐதீகம். அது மட்டுமின்றி அனைத்து செல்வங்களையும் பெறுவதற்காக இந்த கோவிலுக்கு வந்து ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி நல்லருள் பெறலாம். ஓம் வல்லக்கோட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியே போற்றி போற்றி.